குருஜி, பக்தின்னு சொல்றோமே அப்படின்னா என்ன? அத குழந்தைங்க கிட்ட நாம தான் ஏற்படுத்தணுமா, இல்ல அது தானாவே ஏற்படுறதா? அந்த பக்தினால என்ன பயன் இருக்கு குருஜி? ஒருவேளை அது இல்லைன்னா நமக்கு என்ன ஆக போகுது? அதாவது, மதிக்கத்தக்க ஒரு இடத்தை மதித்தும் மதிப்பு குறையாதபடி கவனமாகவும், புகழத்தக்க ஒரு இடத்தை புகழ்ந்தும் அதன் புகழை குறைக்காமலும் கவனமாக வாழும் முறைக்கு பெயர் பக்தி நெறி. அப்படி வாழ உதவும் உணர்வுக்கு பெயர் பக்தி என்று பெயர். பொதுவாக இந்த பக்தி உணர்வானது நம் வாழ்க்கைக்கு பாதுகாப்பான நல்ல நெறிகளை போதிக்கக்கூடிய நூல்கள், சாஸ்திரங்களின் இடத்திலும் குருநாதர்களிடத்திலும் நம் வாழ்க்கையை நன்கு நடத்த நமக்காக ஏராளமான ஏற்பாடுகளை செய்து உதவும் தெய்வங்களிடத்தும், இந்த படைப்பை ஏற்படுத்தி நடத்தும் ஆண்டவனிடத்தும் வைக்கச் சொல்லி பெற்றோர்களாலும் பெரியோர்களாலும் சொல்லித்தரப்படும் ஒரு உணர்வு பக்தி. இந்த பக்தி என்பதை இன்னும் சிறிய வயதில்தான் சுலபமாக வளர்க்க முடியும். பொதுவாக 20 வயதிற்குள் வளர்க்க வேண்டும். அதைவிட முக்கியம் 12 வயதிற்குள் வளர்ப்பது, அதைவிட முக்கியம் 6 வயதிற்குள் வளர்ப்பது, அதைவிட மிகவும் முக்கியம் 3 வயதிற்குள் வளர்ப்பது. வயதுகள் கடக்க கடக்க இந்த பக்தி உணர்வை ஏற்படுத்துவது மிகவும் சிரமம். சரி, அதை ஏற்படுத்தவில்லை என்றால் என்ன நஷ்டம்? மதிக்க வேண்டியவைகளை மதிக்க சொல்லித்தராவிட்டால், புகழ வேண்டியவைகளை புகழ சொல்லித்தராவிட்டால், அவர்கள் மதிக்க வேண்டியவைகளை மிதிப்பார்கள் வளர்ந்த பிறகு. அது அவர்களுக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா என்பதை நாம் முன்கூட்டியே ஊகம் செய்து கொள்ள வேண்டும். சிறு குழந்தையாக இருப்பவன் முழுக்க பாதுகாக்கப்பட்டவன். ஏன்? அவனுக்கு தாயும் தந்தையும் இருக்கும் வரை அவன் தன் பாதுகாப்பை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த தாயும் தந்தையும் இருப்பார்களா? இதே பாதுகாக்கும் பலத்துடன் இருப்பார்களா என்றால் அது சந்தேகம்தான். அதே போல இவனுக்கு இருக்கும் வாழ்க்கையில் இன்று பிரச்சனைகள் இல்லை, மரணம் வரை இதே போன்று பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையில்தான் இவனுடைய வாழ்க்கை பயணம் இருக்குமா என்றால் அதையும் நாம் உறுதியாக சொல்ல முடியாது. அதே போன்று இவனுக்கு ஒருவேளை பிரச்சனைகள் வந்தாலும் என் வாழ்க்கையில் வந்த அதே போன்ற பிரச்சனைகள் மட்டும்தான் வர முடியுமா? அல்லது நான் என்னை சுற்றிலும் இருப்பவர்களிடம் பலவிதமான பிரச்சனைகளை பார்த்துள்ளேனே, அந்த பிரச்சனைகளில் ஏதாவது ஒன்றுதான் வர முடியுமா என்றால் அப்படியெல்லாம் கிடையாது. பிரச்சனைகள் நம் கற்பனைக்கு எட்டாத எந்த விதத்தில் வேண்டுமானாலும் வர முடியும். அவைகள் ஒருவனை ஒரு குறிப்பிட்ட காலம் சிக்கலில் வைக்க முடியும். அப்படி வைக்கும் பொழுது இந்த பக்தி உள்ளவர்கள் அந்த பிரச்சனை காலத்தை சுலபமாக கடக்கிறார்கள். அதே சமயம் இந்த பக்தியை பழகாதவர்கள் அந்த காலங்களில் மிகுந்த சிரமங்களை சந்திக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த சிரமங்களை தாங்க முடியாமல் இருப்பதால் என்ன செய்வது இதற்கு தீர்வாக என்று தெரியாமல் மற்றவர்கள் மீது தாக்குதல், திருடுதல், கொலை செய்தல் போன்ற ஏதாவது அசம்பாவிதங்களை செய்கிறார்கள், குற்றங்களை செய்கிறார்கள். அல்லது ஒருவேளை அவர்கள் கொஞ்சம் நல்ல மனம் உள்ளவர்களாக இருந்தால், அவர்களுடைய மனசாட்சி அதனை தடுத்தால் கடைசியாக அவர்கள் தற்கொலையை செய்கிறார்கள். அதனால் இது போன்ற பலவிதமான பின்விளைவுகளை தவிர்க்க பக்தி என்பது மிக முக்கியமான ஒரு தீர்வாக, சாதனமாக இருக்கிறது. இது ஒரு அடிப்படை பலன். ஆனால் இது மாத்திரமே இந்த பக்தி என்பதன் பலன் என்று சொல்ல முடியாது. இது முதல் கட்ட பாதுகாப்பிற்கு. இப்படி பாதுகாக்கப்பட்ட ஒருவன் தன் நிலையில் மிக உயர்ந்த ஒரு நிலைகளையும் அடைவதற்கு, தன்னை மேலும் மேலும் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கும் கூட இந்த பக்தி என்பது மிகவும் ஒரு அடிப்படையான ஒரு குணமாக இருக்கிறது.
இது இருப்பவன் தன்னை மேலும் மேலும் பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும். அதற்கு கூட இந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு சிறு பிராயத்திலேயே உதவ முடியும். இந்த பக்தியை முதலில் நாம் தெய்வங்களிடம் பழக்கப்படுத்துகிறோம். பிறகு சான்றோர்கள், நல்லவர்கள், சாஸ்திரங்கள், நல்ல நூல்களிடத்தில் ஏற்படுத்துகிறோம். பிறகு பொதுவாக வயதுக்கு பெரியோர்களிடம் ஏற்படுத்துகிறோம். இதையெல்லாம் சிறுவயதில் பழகினால்தான் வளர்ந்த பிறகு இவனுக்கு மதிக்க தகுதி உள்ள இடத்தை மதிக்க தெரியும். ஏன், இந்த பெற்றோர்களையும் கூட மதிக்க முடியும். இல்லை என்றால் ஏன் மதிக்க வேண்டும் என்று தெரியாது. அந்த கெட்ட குணம் இந்த பெற்றோர்களையே நாளை காயமாக்கும். இந்த பிள்ளைகளை வளர்த்த பெற்றோர்களால் கூட அந்த காயங்களை தாங்க முடியாது. உலக நாடுகளிலெல்லாம் யாரோ ஒருவர் சிறந்த நல்லவர் கிடைத்து விட்டால் அவரை உடனே தேவதூதன் என்று கொண்டாடும் பொழுது, நம் நாட்டில் வீதிக்கு 100 பேர் மிகச்சிறந்த நல்லவர்கள், சான்றோர்கள் வாழ்ந்துள்ளார்கள். இப்பொழுதும் கூட வீதிக்கு 100 பேர் இல்லை என்றால் வீதிக்கு 10 பேராவது வாழ்கிறார்கள், சிறந்தவர்கள், சான்றோர்கள். உலகில் எங்கும் இல்லாத ஒரு அதிசயம் இந்த நாட்டில் நடக்கிறது என்றால் என்ன காரணம்? இந்த பக்தி உணர்வுதான் அடிப்படை காரணம். அதே சமயம் இன்று நாடு கெட்டுப்போய் கொண்டு இருக்கிறது என்று பலர் புலம்புகிறார்கள். நாடு கெட்டு போகிறது சரி, உலகை ஒப்பிட்டு பாருங்கள். ஏற்கனவே உலகம் இந்த ஒரே கெட்ட பாதையில் மட்டுமே சென்று பழக்கப்பட்டு உள்ளது. அவர்களுக்கு வேறு எதுவும் நல்ல பாதை என்று இதுவரை தெரியாது. ஆனால் இந்த நாட்டில் மட்டும்தான் இதுவரை நல்ல பாதையாக இருந்து இப்பொழுது கெடத் துவங்கி உள்ளது. காரணம் என்ன? இன்று வரும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு பக்தியை முறையாக சொல்லித் தருவது இல்லை, ஏற்படுத்துவது இல்லை. ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட கொள்ளையடிக்க வந்த வெள்ளையன் ஏற்படுத்திய கல்வி திட்டம் இதனை தேவையில்லாதது, மூட நம்பிக்கை என்று ரகசியமாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவதைப் போல நமக்கு பள்ளி கல்லூரியில் சொல்லித் தருகிறது. அதனால் இன்று வரும் புதிய பெற்றோர்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரியவில்லை. அதனால் இந்த ஒரு குறைபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை நாம் புத்திசாலித்தனமாக புரிந்து கொள்ளுவோம். நம் பிள்ளைகளை நாம் இந்த பக்தி உணர்வை சொல்லித்தந்து காப்பாற்றுவோம். நம்முடைய பிரியத்திற்குரிய அன்பர்கள், நண்பர்கள், உறவினர்களுக்கும் கூட இந்த தகவலை சொல்லி அவர்களின் வம்சத்தையும் காப்பாற்றிக் கொள்ள உதவுவோம். கூடி வாழ்வோம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மையே. வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.